குட் மார்னிங் எவ்ரிவன். சாரி, குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பாலஜிஸ். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 19 ஜூலை 2026 ஞாயிற்றுக்கிழமை. தினமணி நாட்களில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது விக்ரம்-1 செயற்கைக்கோள்கள் திட்டமிட்ட பாதையில் நிறுத்தம். ஓகே. ஸோ நம்ம நேற்று வந்து விக்ரம் லான்ச் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? அதாவது ஒரு இந்தியாவில் இஸ்ரோ தவிர்த்து ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் நிறுவனமான ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ், ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனம் ஆகமன் அப்படின்ற மிஷன் கீழே ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணி ஆர்பிட்டில், ஓகே, எர்த்தோட ஆர்பிட்டில், லோ எர்த் ஆர்பிட்டில் நிலைநிறுத்த போகிறாங்க அப்படின்றது தான் அந்த விக்ரம் ஒன் லான்ச்சோடைய அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ அதோட டார்கெட் அதுதான். ஸோ நேற்று வந்து அது வெற்றிகரமாக போய் விண்ணில் பாஞ்சிருச்சு. அதே மாதிரி வெற்றிகரமாக அந்த லோ எர்த் ஆர்பிட்டில் ஸ்டாண்ட் லைன் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட அமெரிக்கா, சைனாக்கு அப்புறம் நம்ம இது 3rd கண்ட்ரியாக நம்ம ஒரு ப்ரைவேட் லான்ச் வெஹிக்கிளை நம்ம கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது மிகப்பெரிய சாதனை தான். நேற்று நம்மளுடைய பிரதமர் எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இஸ்ரோக்கு. இன்ஸ்பேஸ் நிறுவனத்துக்கு. இன்ஸ்பேஸ் தான் வந்து ப்ரைவேட் ஏஜென்சிஸை ஒரு அப்ரூவ் பண்ணுற ஏஜென்சி. சரிங்களா? ஊக்குவிக்கிற ஏஜென்சி அதுதான். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய இஸ்ரோவோட தலைவர் வி நாராயண் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழாண்டில் இன்னும் மேலும் ஒரு 6 முதல் 7 ராக்கெட்டுகள் வந்து நாங்கள் செலுத்த திட்டமிட்டிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது எங்கே ஏவப்பட்டிருக்கு அப்படின்னா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டாவில். சரியா? ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில். சரிங்களா? ஸோ இதோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 350 கேஜிஸ். ஸோ லோ எர்த் ஆர்பிட்டில் போய் உட்காரக்கூடிய ஒன்று. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன என்ன நேம்னா விக்ரம்-1 அண்டர் ஆகமன் மிஷன். ஓகே, சரி, ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து தேசிய விருதுகள் பட்டியலை வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழில் பார்த்தீங்கன்னா, தேசிய சமூக சுற்றுச்சூழல் விழுமியங்களை ஊக்குவிக்கும் முழு நீள படமாக கேப்டன் மில்லர் திரைப்படம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகே. அதே மாதிரி சிறந்த படமாக பார்த்தீங்கன்னா, ராயன் அப்படின்ற தமிழ் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. மொழி வாரியாக பார்த்தீங்கன்னா, சிறந்த தமிழ் படம் ராயன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறந்த நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டி. ஓவராலாக பார்க்கும்போது பிரம்ம யுகத்துக்காக. சரிங்களா? அது மாதிரி இங்கே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சிறந்த பின்னணி இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ். சிறந்த படத்தொகுப்பாளர் வந்து கலைவாணன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிறந்த வசனகர்த்தா வந்து லக்கி பாஸ்கருக்காக வெங்கி அட்லுரி. ஓகே. திரைக்கதை வந்து புஷ்பா 2 சுகுமார். ஒளிப்பதிவு வந்து ஷோனத் ஜலால். ஓகே. ஸோ ஜஸ்ட் யார் யாருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தினம் வந்து கொண்டாடப்பட்டது. சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் தமிழ்நாடு தினம் வந்து ஏன் கொண்டாடுறாங்கன்னா, மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு என முன்னாள் முதல்வர் வந்து அண்ணா வந்து 1967 பேர் மாற்றிருப்பார். இந்த நாளில் தான், ஜூலை 18 தான். சரியா? ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடு தினம் அப்படின்றத கொண்டாடுறோம். இதை பற்றி பின்னாடி ஒரு நியூஸ் இருக்குது, நம்ம அதையும் பார்க்கலாம். ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் மோசடிகளில் விரைவான நடவடிக்கை E0 எஃப்ஐஆர் அறிமுகம். ஓகே, அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, சைபர் ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது இல்லையா? சைபர் ஃப்ராட்ஸு, சைபர் ஸ்கேம்ஸ்லாம். ஸோ அதை வந்து லைக் இன்னும் சீக்கிரமாக அந்த குற்றங்களை வந்து பிடிக்கிறதுக்காக, இன்னும் எளிமையாக்கிறதுக்காக E0 எஃப்ஐஆர் அப்படின்ற ஒரு ஒரு இதுவை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஒரு நடைமுறை. சரிங்களா? அது என்ன E0 எஃப்ஐஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து நம்ம வந்து உட்காந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. இது நம்ம வந்து 1930 அப்படின்ற அந்த ஹெல்ப்லைனில் வந்து கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிக்கலாம். அதேமாதிரி அவங்க வெப்சைட்லேயும் அந்த ஹெல்ப்லைன்லேயும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிக்கலாம். 0 எஃப்ஐஆர் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன். சரிங்களா? எனக்கு வந்து குற்றம் வந்து நான் வந்து சென்னையிலேருந்து சம்டைம்ஸ் எங்கேயோ போகிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ செங்கல்பட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. செங்கல்பட்டில் குற்றம் நடக்குது. ஓகே. ஸோ அப்போது நான் அங்கே இருந்துட்டு எனக்கு சென்னையில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே. நான் வந்துட்டும் இங்கே கொடுக்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எங்கே குற்றம் நடந்ததோ அங்கே தான் வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க. ஓகே. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையம், நம்ம ஜூரிடிக்ஷன் அந்த காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. எங்கே இது பண்ணீங்களோ அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அங்கேருந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வாங்கன்றது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த நடைமுறை வந்து இன்னும் எளிமையாக்கிறதுக்கு தான் இந்த 0 எஃப்ஐஆர். சரியா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு குற்றம் எங்கே நடந்திருந்தாலும் அதை எந்த காவல் நிலையத்திலையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு முதல் தகவல் அறிக்கையே 0 எஃப்ஐஆர் ஆகும். ஓகே.
ஸோ இதில் வழக்கமான முதல் தகவல் அறிக்கைக்கு குற்றப்பிரிவு எண் வழங்கப்படாமல் 0 அப்படின்றத அந்த எஃப்ஐஆருக்கு 0ன்ற நம்பர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? இதனால இது 0. இப்போ முதல் கட்ட விசாரணைக்கு பிறகு அந்த பர்ட்டிகுலர் இதுவுக்கு போயிடும். ஓகே. பின்னர் இந்த 0 எஃப்ஐஆர் இது விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு மாற்றப்படும்போது, அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் நம்பர் குடுத்து அத வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது வந்து 2012 நிர்பயா சம்பவத்தின் விளைவாக அமைக்கப்பட்ட நீதிபதி வர்மா கமிட்டி அவங்களுடைய பரிந்துரையின் பேர்ல தான் வந்து இது கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இந்த அவசர வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வாங்க. இது எங்க ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அந்த ஜூரிஸ்டிக்ஷன் நீ அங்க தான் எஃப்ஐஆர் ஃபைல் காப்பி பண்ணிட்டு இங்க வாங்கிட்டு வரணும். அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா? ஸோ காவல்துறையினருக்கு வழக்கு பதியாமல் இருந்தது இந்த இழுத்தடிக்கிறத தடுக்கிறதுக்கு தான் இந்த 0 எஃப்ஐஆர். ஓகே. சரியா? அதே மாரி இந்த சைபர் மோசடிகள்ல இந்த கொண்டு வந்ததுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குன்னா, அதாவது மோர் தென் 1,00,000 உங்களுக்கு திருட்டு போயின்றா மட்டும் தான் இந்த ஒரு இது வந்து இதுவாகும். சரிங்களா? ஸோ இத 1930ல நீங்க இது பண்ணி புகார் அளிச்சுக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ ஜஸ்ட் என்னன்றத பார்த்துக்கோங்க. அடுத்து வந்தோம்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஆர்டிக்கல் எதுவும் இல்ல. சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து FIFA ஃபைனல்ஸ் சரியா? அர்ஜென்டினா, ஸ்பெயின். ஸோ ஒரு 1 மாத காலம் ஆட்டம் முடிவுக்கு வருது. பார்ப்போம் இன்னைக்கு மெஸ்ஸி ஜெயிக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. சரி கடைசியா வந்தோம்னா, இந்த தமிழ்நாடு நாள் அத பத்தி பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நமக்கு தமிழ்நாடு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 தினமா கொண்டாடுவாங்க. சரிங்களா? ஒண்ணு ஜூலை 18 சில ஆட்சியாளர்கள் கொண்டாடுவாங்க. இன்னொன்னு நவம்பர் 1 வந்து சில ஆட்சியாளர்கள் கொண்டாடுவாங்க. ஸோ நவம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, மொழிவாரி மாநிலமா வந்து பிரிக்கிறாங்க. சரியா? மொழிவாரி மாநிலமா மெட்ராஸ் மாகாணத்த பிரிச்சுருவாங்க. இந்த ஆந்திரா, மைசூர் அதெல்லாம் வந்து தனித்தனியா பிரிச்சுருவாங்க. 1956ல. ஓகேவா? அததான் அந்த பிரிக்கப்பட்ட நாள் தான் வந்து நவம்பர் 1 சரிங்களா? மெட்ராஸ் மாகாணம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் மாகாணம்ன்றத தமிழ்நாடு அப்படின்றத அறிஞர் அண்ணா அவர்கள் 1967ல வந்து பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. சரிங்களா? ஒட்டுமொத்த மாநிலத்தின் உணர்வுகளையும் எதிரொலிக்கும் விதமா அந்த மாரி மாத்திருப்பாரு. ஸோ இப்போ புது அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து ஜூலை 18ம் கொண்டாடுவோம். நவம்பர் 1யும் நாங்க வந்து ஒரு அரசு விழாவாக நாங்க கொண்டாடுவோம் அப்படின்றத சொல்றாங்க. சரியா? ஸோ அதான் பேக்கிரவுண்டு. சரி. ஓகே. சரி. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க் யூ.